அனைவருக்கும் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களும் அடிமை பத்திரிகைகள் வைத்து தப்பான பரப்புரை முன்னெடுத்துக்கிற திமுக இன்றைக்கு ஒரு விஷயத்தை பிஜேபி என்ன விஷயம் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு செய்தி. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மக்கள் இருக்கிறப்ப நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சில விஷயங்களை முன்னெடுத்தார். உங்களோட வீட்டில் இருக்க விளக்குகளை ஒளிவிட விடுங்க, ப்ளஸ் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை முன்னெடுத்தார். அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் குணமடையவும் கொரோனாவுக்காக வேலை பார்த்த அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் போலீஸ் அதிகாரிகளும் துப்புரவு பணியாளர்களும் இவர்களுக்கெல்லாம் ஒருமித்த ஆதரவு, நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக வேலை செய்திருக்கிறோம், நீங்கள் களப்பணியில் இருக்கிறீங்களா, ஆனால் பின்னாடி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் வீடுகளில் மெழுகுவத்தி ஏற்றுங்க, விளக்குகள் ஏற்றுங்க, டார்ச் லைட் காட்டுங்க, ப்ளஸ் செல்ஃபோனில் இருக்க லைட்டை ஒளிர விடுங்கன்னு சொல்லி அவர் மோடிஜி அவர்கள் சொன்னார். இன்னொரு வாட்டி கைத்தட்ட சொன்னார். அதாவது நம்ம எல்லாம் ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொரோனாவை விரட்டடிப்போம்னு சொல்லி நம்மளோட ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக கைத்தட்ட சொன்னார். அது மிகப்பெரிய லெவலில் அது ஒரு பூஸ்டாகவும் எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சது. மக்கள் எல்லாருக்கும் இந்த கொரோனாவோட அவேர்னஸ் கொஞ்சம் வந்துச்சு. அது இல்லாமல் நமக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அதிகமான மரியாதையை அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது முன்னாடி துப்புரவு பணியாளர் யாருன்னா வந்தாங்கன்னா போங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க, போலீஸ் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்தாங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்கள் எல்லாம் உயிரை துச்சமென வதித்து நமக்காக வேலை செஞ்சாங்க, களப்பணியாற்றினாங்க. அவர்களுக்கு விளக்கை ஏற்றியும் கைத்தட்டியும் நாம் நம்மளுடைய ஒருமைப்பாற்றையும் ஒற்றுமையும் அவர்கள் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நம்மளெல்லாம் பார்த்து அவங்க கேலி செஞ்சாங்க, கைத்தட்டினா கொரோனா போயிடுமா, விளக்கேற்றினா கொரோனா போயிடுமான்னு சொல்லி கேலி செஞ்ச அதே காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய மேலிட பொறுப்பாளராக போட்டப்பட்ட தினேஷ் குண்டுராவ், உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அவர் போயிருக்காரு. அவர் இங்கே முதலாக தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவர் ரிசீவ் பண்ண எல்லாருமே போயிருந்தாங்க. அழகிரி எல்லாரும் போயிருந்தாங்க, அசன் கிசன் எல்லாரும் போயிட்டு இருக்கப்ப அவர் எல்லா விஐபியும் சந்திச்சுட்டு ஒரு 7 மணி போல் சத்தியமூர்த்தி பவனில் நம்ம மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கையில் விளக்கை ஏற்றி தீப்பந்தத்தை ஏற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் சமூக இடைவெளி கடைபிடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் சமூக இடைவெளி கடைபிடிக்கல. கையில் விளக்கை ஏற்றி தீப்பந்தத்தை ஏற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு மறுநாளே அவருக்கு பெரிய காய்ச்சலும் சளியும் வந்தோடனே டெஸ்ட் பண்ணோன்னே இப்போ தினேஷ் குண்டுராவ் கொரோனாவால் பெங்களூரில் இருக்கிறார். யார் யார் தினேஷ் குண்டுராவோட கூட சுற்றினாங்களோ, யார் யாருக்கு தினேஷ் குண்டுராவோட கை கொடுத்தாங்களோ, யார் யார் அவர் கூட நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ தனிமைப்படுத்த சொல்லி காங்கிரஸ் இப்போ அறிவுறுத்திருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களை விளக்கேற்ற வேண்டாம், தீப்பந்தம் ஏற்ற வேண்டாம் சொன்ன நீங்கள் ஏன் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? இது ஒன்று. சரி, இவங்க தான் அப்படி பண்ணாங்க, திமுக காரங்க இதே மாதிரி தான் நம்மளை கேலி செஞ்சாங்க. இன்றைக்கு திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது, கனிமொழி அவர்களுடைய மகளிர் பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து இனி கவர்னர் மாளிகையை நோக்கி இந்த யூபியில் நடந்த இளம்பெண்ணுக்காக ஆதரவு கேட்டு அதுக்கு நீதி கேட்டு நாங்கள் கையில் விளக்கை ஏந்தி நாங்கள் இதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், கவர்னர் மாளிகைக்கு நாங்கள் முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க திமுக கடமை. பட் நாங்களும் இதே கேள்விக்கிறோம், நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு போகிறீங்க சம்மந்தமே இல்லாமல், உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை, நீங்கள் சும்மாவே நடந்து போகலாமே. அப்போ உங்களுடைய வெறுப்புணர்ச்சியும் உங்களுடைய மத்திய அரசு தனக்கு பதிலளிக்க வேணுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் நீங்கள் மேற்கொண்டு அது வாசகத்தை முன்வைத்து அதன் மூலம் மத்திய அரசுகிட்ட நம்மளுடைய நிலைப்பாட்டையும் நம்மளுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தானே போறீங்க. அப்ப விளக்கை நீங்க ஏற்றி கொண்டு போக வேண்டிய அந்த போராட்ட களத்தை முன்வைக்கிறதுக்கான முன்களமாக இருந்தது யாரு? பாஜக தானே. அப்ப அன்றைக்கு நீங்க கேலி பண்ணிட்டு நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம், இப்ப நாங்க உங்க சார்பாகவே சொல்றோம், நீங்க விளக்கை ஏற்றி போயிட்டீங்கன்னா அங்க நீதி கிடைச்சிருமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்கிறோம். அதாவது கைத்தட்டினா கொரோனா போயிடுமா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, காங்கிரஸ்காரனும் திமுககாரனும் கேட்ட மாதிரி நாங்கள் இப்போ சொல்கிறோம். அன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் நீங்கள் தீப்பந்தம் ஏற்றி நீங்கள் நெருப்பை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சொல்யூஷன் கிடச்சிருமா? இன்றைக்கு கனிமொழி அவர்கள் விளக்குகளை ஏற்றி கவர்னர் மாளிகைக்கு நடைபயணமாக போய் கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டால் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன் கிடச்சிருமா? அதற்கு என்ன வேறுபாடு? அப்போ நீங்கள் செய்தால் மட்டும் அது உயர்வாக பேசப்படுகிறது, மாற்றுக் கட்சியில் செய்தால் அது கேலியாக பேசுகிற விஷயத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. ரெண்டாவது, இன்றைக்கு எப்பொழுதுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டுகொள்ளாத திமுக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இங்கே தன்னுடைய எதிர்ப்பலையை பதிவு செய்யறேன்னு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே காங்கிரஸ் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் முதல்ல யார் சொன்னது? திரு மு க ஸ்டாலின் அவர் சொல்கிறார். கலைஞருடைய சிலை திறப்பு விழாவில் அவர் தான் பிரகடனப்படுத்துகிறாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இது மேடையில் உட்காந்துருக்காங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட யார்கிட்டையுமே எந்த சஜஷனும் கேட்காம எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் நேரடியாக அறிவிக்கிறாரு, காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் இந்தியா பிரதமராக வரணும். அவர் எந்த நேரத்தில் வாயை வச்சு அவர் சொன்னாரோ அதோடு போனவர் தான் ராகுல் காந்தி.
எதிர்கட்சியாக கூட அவரால் வர முடியல. ஏன்னா 55 சீட்டை வென்றெடுத்தால் தான் எதிர்கட்சியாக வர முடியும். இன்னைக்கு காங்கிரஸ் 52 சீட்லாம் வென்றெடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எதிர்கட்சியாக வரக்கூடிய தகுதியை கூட காங்கிரஸ் எழுதுவதற்கு மிகப்பெரிய காரணம், இங்கே ஒருத்தர் வந்து அழகான தன் திருவாயால் மலர்ந்து சொல்கிறாரு, ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமராகணும். சரி, அவர் தான் அப்படி சொல்லிட்டாருன்னா அங்கே இருக்க திருவாயால் இன்னொருத்தர் மலர்றாரு. என்ன சொல்கிறேன்னா, மு.க. ஸ்டாலின் அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும். இது எப்படி இந்த ரிசல்ட் வருன்றது நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக 2020 பார்க்கணும். ஏன்னா முட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக என்னென்னமோ தலைகள்னு தண்ணி குடிக்கிறாரு, நகர்த்த கூட முடியல. 6 மாதத்தில் ஆட்சி போவோம், 3 மாதத்தில் ஆட்சி போவோம், 1 வருஷத்தில் ஆட்சி போவோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் எடப்பாடி நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி எலெக்ஷனே அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இன்றைக்கு வரையும் அவர்களுடைய அரசியல் ராஜதந்திரமோ அவருடைய எல்லா விஷயங்களையும் என்ன மாதிரி விஷயங்கள் அவர்கள் முன்னெடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் வர முடியல, ராகுல் காந்தி வர முடியல. இப்போ அவர் திருவாயை மலர்ந்திருக்காரு. இவர் என்ன மாதிரி வருவாருன்னு தெரியாது. கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி தான் சொல்லணும், நமக்கு தேவையில்லை. 2021 தேர்தலில் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் முன்மொழியப்பட்டால் அவர் வந்து அதில் அமர்றதுக்கான எந்த விஷயம் நடக்காது. ஏன்னா நல்ல வாய்ப்பை அவர் எழுந்து விட்டார்னா டெப்டி சிஎம் வரையும் வந்துட்டு அன்றைக்காக அவர் சிஎம் ஆக்க முடியல. ஏன்னா அன்றைக்கு இருக்க கலைஞரே அதை வந்து தடுத்தார். கட்சி தன் கை கட்டுப்பட ஸ்டாலின் முதலமைச்சர் கலைஞர் ஆக்கி முடியும். ஆனால் கலைஞர் அவர் ஆக்கலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இது ஆக்கினா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி அவருக்கு அன்றைக்கே தெரியும். ஸோ நம்ம இது எதனால் இந்த விஷயத்தை இங்கே திருப்பி பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி செய்தாலும் அதை தவறுகள் செய்கிறப்ப கேலியாக பேசிவிட்டு அதை நீங்களே திருப்பி செய்கிறது எந்த விதத்திலும் நியாயம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இவர்கள் விலக்கேற்றி இங்கே சென்றுட்டு இருக்காங்களே, இங்கே நடந்த பிரச்சனைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு காங்கிரஸ்காரங்க வந்தாங்களா? நான் கேள்வி முன்வைக்கிறேன். இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, நம்ம இந்து சகோதரர்கள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்களோ உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ்காரங்க வந்தாலும் ஏன் இதே கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்கிறாங்களே கேட்கலாமே, பிரியங்கா காந்தியா சோனியா காந்தி அவர்களை கேட்கலாமே, ராகுல் காந்தி அவர்களை போய் கனிமொழி கேட்கலாமே. இங்கே வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்து சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, முஸ்லீம் தீவிரர்களால் வந்து தினம் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தயவு செய்து அங்கேருந்து இங்கே வந்து இதுக்கு எங்களுக்கு ஆதரவு சொல்லுங்கள், அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லுங்கள். சரி, ராகுல் காந்தி தான் வர முடியல. இங்கே இருக்கக்கூடிய அழகிரி வந்தாரா? இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர்களோட அழகிரி எதிராக ஒரு வீட்டுக்கு சென்று தன் ஆதரவை தெரிவித்தாரா? ஆஹா, அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, இதுக்கு நாங்கள் காங்கிரஸ் சண்டனை தெரிவிக்கும் சொன்னாங்களா? அப்போ நம்ம கேட்குறது என்னன்னா, இது ஒரு அரசியலுக்காக நடக்கப்படுகின்ற ஒரு நாடகம், இது ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு இது. எப்படின்னா, மத்திய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து இங்கே அரசியல் கார்புடிச்சியோட ஒரு அரசியல் பண்ணணும். எதுவுமே திட்டம் இல்லையா, உடனே ஒரு டிஷர்ட்டை போட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி இவங்களா கிரியேட் பண்ணணும். அதாவது எல்லா மீடியாவையும் எதனா ஒரு விஷயத்தில் கூப்பிடணும். எந்த விஷயத்துலையும் மீடியாவில் வந்து ஒரு வைரலான ஒரு விஷயம் மீடியா கிடைக்கலன்னா இவங்களே ஒரு விஷயத்தை பண்ணி அது வைரல் பண்ணணும். அதாவது ஊடகத்தின் மூலம் அதை தான் திருப்பி நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அடிமை திமுக ஊடகங்களும் அடிமை பத்திரிகைகளும் வைத்துக்கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை வளர்விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை மட்டும்தான் திமுக செய்கிறது. தான் எப்படி வளர வேண்டும், தான் வந்து நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வருகின்ற 2021 தேர்தலில் இதுதான் எங்கள் தேர்தலுக்கு, இது மூலம் தமிழ்நாடு மக்கள் என்ன செய்ய போகிறோன்றத எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னெடுத்து வாக்கு கேட்கறதே கிடையாது. அவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை கொண்டு வந்துட்டாங்க, இவங்க இதை கொண்டு வந்துட்டாங்க, இந்த விஷயத்தையே தான் பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இருந்தது திமுக காங்கிரஸ் ஆட்சின்றது இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு தெரியும். நீங்கள் நீட்டை வைத்து 13 பேர் இறந்து விட்டார், மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகம் ஆடுகிறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ நீட் வந்து காங்கிரஸ் கொண்டு வரப்போ அது கூட்டணியில் இருந்தது திமுக. இன்னைக்கு மீத்தேனுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நான் 1 வருஷம் படிச்சு கூட பார்க்கல, தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கேன். அதற்கு மூல காரணமாக இருந்தது திமுக. எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இப்போ நீட்டு நான் இது சொல்கிறது ஒரு உதாரணம் சொல்லக்கூடாது. பல விஷயங்கள் இப்போ ஸ்டெர்லைட்டு கூட மிகப்பெரிய போராட்டத்தை முன்கெடுத்தாலும் ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு அடிக்கல் நாட்டுது திமுக தானே. அன்றைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தது நம்மளுடைய பொன்னாச்சி அவர்கள். அதனால சிறை கூட அவர் சென்றார். அன்றைக்கு இருந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஆனால் அதை வந்து ஆரம்பித்தது கலைஞர், ஓப்பன் பண்ணது இவங்க. இங்கே வந்து டாஸ்மார்க்லாம் எல்லா டாஸ்மார்க்கையும் வந்து மூடணும்னு சொல்லி பதாகைகள் பிடிக்கிறீங்க. ஆனால் டாஸ்மார்க்கான ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஒட்டுமொத்த உற்பத்தியாளர் டாஸ்மார்க்காக திமுக. ஆனால் வெளியில் வந்து பதாகைகள் பிடிக்கிறது, யாரும் குடிக்கக்கூடாது, யாரும் குடிக்கக்கூடாது. என்ன ஒரு ஏமாற்று நாடகம் இது, என்ன ஒரு ஏமாற்று நாடகம். இங்கே இருக்க மக்கள் இதை புரிந்து கொள்ள வேணாமா? இந்துக்கள் எல்லாம் கோவிலுக்கு போகக்கூடாது. கலைஞர் அவர்களை வந்து நாங்கள் வந்து சிலையை வைத்து, சிலைன்னு கூட சொல்ல மாட்டோம், கலைஞர் பொம்மையை நாங்கள் வணங்குவோம். ஆனால் நீங்கள் சிலைகளை நீங்கள் வணங்கக்கூடாது. பொம்மையை நீங்கள் வணங்குறது மட்டும் உங்களுக்கு வந்து பகுத்தறிவாக தெரியுது. நாங்கள் ஆகம விதிப்படி காலமாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல மன்னர்களாலும் பல முன்னோர்களாலும் பெரியவர்களாலும் 67 நாயன்மார்களாலும் பெரிய ஆட்களாக வந்து கொண்டாடப்பட்ட கோயில் போய் அந்த சிலையை நாங்கள் வணங்கினா எங்களை பார்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி கேலி பேசுறது. இவர் போய் பொம்மையை வணங்குவார், இவர் போய்
பொம்மைக்கு மாலை போடுவார், பொம்மைக்கு பால் ஊற்றுவார், பொம்மைக்கு முரசொலி பத்திரிக்கை வைப்பார், பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த சமாதியில் வந்து 2 பேரை கொண்டு போய் கல்யாணம் பண்ணுவார். பொம்மையை கீழே படுத்துருக்கு ஒரு மேலே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், ஆசீர்வதிச்சுட்டு போங்க. டெய்லி அந்த பொம்மை மேலே வந்து முரசொலி படிக்கும். இது என்ன? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பகுத்தறிவு. நாங்கள் போய் எங்களுடைய கல்யாணம் பண்ணியோ என்னுடைய முருகப்பெருமாளை அழகு குத்தியோ காவடி கூட்டியோ நாங்கள் போய் கும்பிட்டு என் வழிபாடு என் முறை என்னுடைய விருப்பத்துப்படி என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபாடு பண்ணால் எங்களை வந்து நீங்கள் வந்து மூட நம்பிக்கை உள்ளன்றீங்க. இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதாவது திமுக எப்படி கவல நாடகம் ஆடுகிறது, எப்படி வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கனிமொழி தாயார் ராஜாத்தி அம்மாள் ஒரு கோயிலாக போய் கும்பிட்றாங்க. கனிமொழி எப்படியாவது தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும். இந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் ஒரு கோயிலாக போய் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது சிஎம் ஆகணும் அவங்க கும்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு குலதெய்வத்துக்கு கோயிலே கட்டுறாங்க. இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து காட்டுறா, நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் கும்பிட மாட்டோம், நாங்கள் வந்து பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சிலை கையில் வச்சுட்டு இருக்கிறார். என்றைக்கு வந்து பெரியார் வந்து பிள்ளையார் சிலை நடு வீதிகளில் உடைத்தாரோ காலஞ்சொன்ற எங்களுடைய வீரத்திறவி ராமகோபால்ஜி இன்றைக்கு தெருக்கு பிள்ளையார் வைத்தார். இன்றைக்கு எங்கு திரும்பினால் பிள்ளையார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வீதிகளில் எந்த முச்சத்தில் பார்த்தாலும் பிள்ளையார் இருப்பார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், நீங்கள் ஒத்த பிள்ளையாரை உடைச்சிங்க, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பிள்ளையார் ஆக்கியிருக்கோம். எங்களுடைய ராமர் அவர்களுக்கு நீங்கள் மாலை போட்டீங்க, இன்றைக்கு உலகத்திலே பெரிய ராமர் கோயில் இன்றைக்கு வரப்போகிறது. இப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் சொல்லி எங்களை கேவலப்படுத்திங்களோ, எதையெல்லாம் நீங்கள் சொல்லி எங்களை வந்து அசிங்கப்படுத்திங்களோ, இன்றைக்கி வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்தில் ஈவராவுடைய பொம்மையை வைத்து நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீங்களா, அந்த பொம்மைக்கும் அந்த சிலைக்கும் பொம்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட சிலை, அதில் பல விஷயங்கள் இருக்கிறது, பல மந்திரங்கள், பல இதிகாசம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உட்படுத்தி அதில் மெருகேற்றி அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அதன் மூலம் மக்கள் பயன்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போய் வணங்குறாங்க. இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது, நீ கடவுள் மறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து வெறும் 1300 பேர் தான் இருக்கிறான்னு. அந்த கடவுள் அந்த 1300 பேரும் தன்னுடைய மனைவியை வந்து மேடை ஏற்றி தாலி இருக்கிறது இல்லை, அடுத்தவங்களுடைய மனைவி மேலே ஏற்றி தாலி இருக்கிறது. நம்ம கேட்கறது இந்த கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிற வீரமணி அவர்களோ, கடவுள் மறுப்பு பேசுகிற சுபவீர பாண்டியன் அவர்களோ, கடவுள் பேசுகிற இளமாறன் அவர்களோ எல்லாருமே அவங்க மனைவி மாதிரில மேலே கொண்டு வாங்க, தாலி அருங்க. முதல்ல உங்கள் மனைவி மாதிரி தாலி நீங்கள் முதல்ல அருங்க. அதை பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஏழைப்பட்ட தொண்டன் இப்போ அவன் வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் திகா மூலம் வந்து ஒரு மூளை செலவு செய்து அவர் மனைவி மேலே கொண்டு தாலி இருக்கிறது, பன்றிக்கு பூண் விட்டுறது, வேண்டுமென்றே வந்து சூரிய கிரகணத்தில் ஓசி பிரியாணி கட்சி அதை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் முன்னெடுத்து நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தான் அவர்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக நம்மளுடைய தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் இப்போ நம்ம சொல்ல வர செய்தி. நீங்கள் முன்னாடி சொன்ன அதே பட்டியல் தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் அவருக்கு கையெழுத்து போடுவாங்க, தெரியாத மாதிரி காட்டிப்பாங்க. சாராயத்தை அவங்களே திறப்பாங்க, ஆனால் குடிக்காதுன்னு சொல்லி பதவிகள் பிடிப்பாங்க. நீட்டை அவங்களே கொண்டு வராங்க, நீட்டை போகணும் இல்லாட்டி கலவார் வெடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்களை மாற்றி பேசி ஒரு மந்த நிலைக்கு மக்களை ஆளாக்கி குடியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் ஓட்டை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றது வந்து அன்றைக்கி ட்ரெண்டே கிடையாது. வேண்டுமென்றே அவர்கள் வந்து ஒரு டிஷர்ட்டை போட்டு தேவையில்லாமல் யுவன் சங்கர் ராஜாவும் தேவையில்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷும் தேவையில்லாமல் சாந்தன் அவர்களும் கீர்த்தி அவர்களும் இன்னும் மற்றவர்கள்லாம் கொண்டு வந்து இப்போ எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலி நம்ம கொடுத்து விட்டோம். நீங்கள் ஹிந்தி போய் படிக்கிறீங்க, நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக நமக்கு ஸ்ரீ கனிமொழி அவர்களுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறோம். கனிமொழி அவர்களுடைய பையன் இருக்கக்கூடிய ஆதித்யா வந்து சிஷ்யா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு, வித்யா மந்திர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். 2 பள்ளிக்கூடத்துலையும் அவருக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதம் போதிக்கப்படுகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. நீங்கள் அவருக்கு ஹிந்தி தேடலாங்க கொத்தரி கற்றுக் கொடுக்கூடாது. இன்றைக்கு ஹிந்தி வேண்டாம் 3வது லாங்குவேஜ் வேண்டாம் சொல்லிக் கொடுக்குற சூர்யா அவர்களாகட்டும், கார்த்தி அவர்களாகட்டும், ஜோதிகா அவர்களாகட்டும், இன்னும் யார் அவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய குழந்தைகள்லாம் எங்கு படிக்கிறாங்கன்ற பட்டியல் உங்களால் போட முடியுமா? நீங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸ் எம்எல்ஏக்கும் தன்னுடைய குழந்தைகள் எங்கே படிக்க வைக்கிறாங்களோ சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு குழந்தைகளானது எங்கன்னா அரசியல் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறாங்களோ சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாம் காஸ்ட்லியான ஸ்கூல்லையும் விலை மதிப்பற்ற யாருமே சேர்க்க முடியாத ஸ்கூலில் தான் பணம் கட்டி சேர்க்க வச்சிருக்கேன். அவர்களுக்கு எல்லா மொழியும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு சாமானிய மக்கள் 3வது மொழியாக, நான் சொல்கிறது ஹிந்தி கூட கிடையாது, ஹிந்தி திணிப்பு கிடையாது, எந்த இடத்துலையும் புதிய தேசிய கல்விகளை இந்தியை திணிக்கிறதே கிடையாது. 3வது மொழியாக ஹிந்தி கற்றுக்கலாம், சமஸ்கிருதம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம். 3வது மொழியாக மாற்றாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து எதிர்ப்பீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து கொரோனாவுக்காக நம்ம கைத்தட்டுறதையும் கொரோனாவுக்காக நம்ம விலக்கேற்றதையும் கேலி செய்த இதே திமுக, கேலி செய்த அதே காங்கிரஸ் அதை தான் இப்பொழுது வந்து அவங்களுடைய பாணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இங்கே பேசலை. ஏன்னா நம்மளுடைய திட்டங்கள் எது வந்தாலும் அதை வந்து இவங்க வந்து கேலி செஞ்சுட்டு திருப்பி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம மிஸ்டு காலுக்கு திட்டம் கொண்டு வந்தோம்னா பிஜேபி கொண்டு வந்தால் முதல் இணையதளம் மூலம் மக்களை சேர்க்கிற மிஸ்டு கால் திட்டத்தை பிஜேபி தான் முதல் கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு அதே தான் இன்றைக்கி திமுக வந்து எவ்வளோ காசு கொடுத்து வர நான் கேட்டால் கூட சொல்லியிருப்பேன். திட்டத்தை தேவையில்லாம்
290 கோடி கொடுத்து ஐபேக் நிறுவனத்து பிரசாந்த் கிஷோர் அந்த ஃபார்முலா வாங்கி எல்லோரும் நம்முடன், எல்லோரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ட்ரம்ப்பை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எந்த நேரத்தில் ட்ரம்ப்பை திமுகவில் சேர்த்தாங்களோ இன்றைக்கி அவர் கொரோனா வந்து உட்காந்துருக்காரு. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாமல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துருக்காங்க, நயன்தாராவை சேர்த்துருக்காங்க, வைகை புயல் வடிவேலை சேர்த்துருக்காங்க. இதில் வந்து மாத்தடி சொல்லிக்கிறாங்க ஒரே நாங்கள் 72 லட்சம் பேர் சேர்த்தாங்க. என்ன ஒரு ஏமாற்று வேலை! முழுக்க இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் மற்ற மக்களை ஏமாற்றக்கூடிய செய்திகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் விழிப்படைந்து வருகிற 2021 தேர்தலில் இந்த 2 கட்சிகளும் புறக்கணிக்கணும். நன்றி, வணக்கம்.